This video is sponsored by genreviews.com. ஜென்யூனான ரிவ்யூ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி வெங்காய சாம்பார் செய்ய போகிறோம். வாங்க பருப்பை வேக வச்சுக்கலாம். பருப்பை இதில் போட்டுக்கலாம். 200 கிராம் பருப்பை நல்லா கழுவிக்கலாம். குக்கரில் பருப்பை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இப்போது விசில் போயிடுச்சு. பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது வடைச்சட்டியை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது பல்லாரி வெங்காயமும் சின்ன வெங்காயமும் அறுத்து வச்சுருக்கேன். இது வெங்காய சாம்பாருக்காக. தக்காளி 4 தக்காளி இதை போட்டு வதக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ வதக்கின தக்காளியும் வெங்காயத்தையும் பருப்பில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவு தான் வந்து நான் ஊற வச்சேன். இந்த புளியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார்? நீங்க சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா சார்? ஐயோ, நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரவுடா சார். யாருப்பா அது கிரவுடு? வெங்காய சாம்பார் இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு இதெல்லாம் தொட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் சாப்பாடு காலையிலே எல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம். வேலை கிளம்புறனால எல்லாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.